ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க வரேன். இது மைக் டெஸ்டிங். ஸோ வண்டி ஸ்பீடாக போகும்போது எப்படி ஆடியோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் நான் வந்து வீட்டில் இருந்து செக் பண்ணேன். ஸோ நம்ம வந்து புது கேமரா வாங்கியிருக்கோம். கோப்ரோவை விட்டு இன்னைக்கு டிஜே ஆக்ஷன் 4 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேமராவில் நல்லா இருந்துச்சு ஆடியோ அப்படின்னா நாம் இனி மோட்டோ விளாகிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் ப்ரோசோனுக்கு போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வண்டி எடுத்துகிட்டு, அப்புறம் இன்னொரு 2 பேர் வந்து ரூமில் இருக்காங்க. அவங்க ரூமில் சரவணம்பட்டியில். ஸோ நம்ம அவங்க போயிட்டு இல்லைன்னா டைரெக்டாக படத்துக்கு தேட்டருக்கே போகலாம். ப்ரோசோனுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி என்ன ஏது என்று. டைம் ஆச்சுல, எத்தனை மணிக்கு ஷோ? நம்ம டைரக்டா போயிடலாம். அவங்க வர சொல்லிடலாமா? டைரக்டா அவங்கள வர சொல்லிடலாமா? சரி, ஓகே. ஸோ என்ன பேசலாம்? பேசிட்டே வந்தால் தான் மைக்கு வந்து செக் பண்ண முடியும். ஏதாவது நடுவில் வந்து டிஸ்டர்ப் ஆகுதா, சவுண்டு வருதா, டிக் டிக் சவுண்டு வருதா. ஏன்னா நம்ம கனெக்டர் வந்து ஜஸ்ட்டு 180 rupees தான் கனெக்டர் வாங்கினேன். மைக் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ இதுக்கேன்னு எக்ஸ்பென்ஸ் வந்து அவ்வளோக்கும் எனக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இதே கோப்ரோ இருந்தால் 1500க்கு இது வாங்கணும். அது போக அதுலேருந்து இன்னொரு கன்வெர்ட்டர் வாங்கணும் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. ஸோ கன்வெர்ட்டர் நான் வந்து 1500 ரோடு வருது, அது வாங்கலை. அதுக்கு பதிலாக சரி நம்ம 300 rupeesக்கு நான் வந்து ஒரு கனெக்டர் வாங்கினேன். கன்வெர்ட்டர் வாங்கினேன். அந்த கன்வெர்ட்டர் வந்து நான் ஒரு டைம் கேரளாவுக்கு போகும்போது ஆடியோலாம் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் வந்து யூடியூப்ல வந்து நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் போகும்போது. ஸோ வரும்போது பார்ட் 2 வந்து ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆகிவிட்டு என்றால் வாய்ஸ் சுத்தமா பிக்கப் பண்ணல. அதனால என்ன பண்ணிட்டேன், என்ன ஆயிடுச்சு, அந்த வீடியோ வந்து இருக்கு, கலரு, வீடியோ குவாலிட்டி எல்லாம் சக்கையா இருக்கு. பட் அந்த வீடியோ வந்து வேஸ்ட், ஸ்கிராப் தான். ஏன்னா அதில் ஆடியோ வந்து சுத்தமாக இல்லை. நான் வந்து நிறைய பேசி வச்சுருந்தேன், நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து எதுவுமே யூஸ் இல்லை. ஸோ எனக்கு ஸ்டோரேஜ் தான் வேஸ்ட்டு, அந்த ஃபுட்டேஜ் வேஸ்ட்டு. ஆடியோவுக்கு பதிலாக எல்லா காற்று தான் கேட்குது, அதுவும் விட்டு கேட்குது. ஸோ முதல்ல வந்து நான் வந்து இந்த அடாப்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அடாப்டர் வந்து வாங்கணும், அது வந்து 1800 1800 அது வந்து அஃபிஷியலாக வாங்கினா ரேட் அதிகம். ஸோ நான் வந்து போயாவில் வந்து வாங்கினா ரேட்டு கம்மி, 1800. அந்த கனெக்டரை வாங்கி அதுலேருந்து இன்னொரு கனெக்டர் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி அப்புறம் யூடியூப்ல பார்த்தேன், ஒருத்தன் வந்து டிஜேல வந்து இந்த கேமராவில் வந்து அவன் வந்துட்டு நார்மலாக நம்ம ஃபோனுக்கு வந்து இந்த ஆடியோ இப்போல்லாம் C2 ஆடியோ வந்து லைக் 3.5 mm ஜாக் வந்து கொடுக்குறாங்கல்ல. ஆடியோ ஜாக் எடுத்ததுனால C டைப்ல இருந்து ஆடியோ கன்வெர்ட்டர் வாங்கி அதுலேருந்து 3.5 mm ஜாக்கை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த கன்வெர்ட்டரை வச்சு அவன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அதை வந்து நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கல் ஷாப்பில் போயிட்டு கேட்டேன், ஒரு சீப்பான ரேட்லேயே வந்து வாங்கலாம். அவங்க வந்து 150 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எதுவுமே வந்து பிராண்டட் கிடையாது, சைனா செட்டு தான். சைனா தான், இது கூட சைனா தான், டிஜே சைனா தான். பட் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் 80 rupees சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி ஒர்க் ஆகலைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம், இல்லை 80 rupees ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா, லைக் மணி தர மாட்டாங்க அப்படின்னா, சரி 80 rupees தானே போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே வச்சுப்போம், மேபி மொபைலுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் பார்த்தால் ஒர்க் ஆயிடுச்சு. ஆடியோ வந்து தரமா இன்புட்டாக இருக்கு, ஆடியோ செம்ம கிளியராக இருந்துச்சு, ஒரு இது இல்லை. ஸோ இப்போ வந்து ரைடிங்கில் வந்து எவ்வளோ லைக் ஸ்பீடாக போனால் வந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சரி வெறும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் பேசாமல். அது வந்து எதுக்காக ஆங்கிள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக.
ஆங்கிள் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஆடியோ செக் பண்ணுறதுக்காக சரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ரூமுக்கு தான் போகிறோம். அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போவோம், பேசிட்டு போவோம். ஏற்கனவே நான் ஆடியோலாம் பிக்கப் ஆகுது, ஏன்னா நிறைய விண்ட் பிளாஷ் அடிக்குது, என் காதெல்லாம் வலிக்குது காற்று. அதுக்கப்புறம் நேற்றே நான் வந்து நைட்டு வந்து எடுக்கலாம்னு நினச்சேன். நைட் விஷன்ல வந்து எப்படி இருக்கு, கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் கூட எடுத்துருக்கலாம். ஏர்லி 3 o'clock 4 o'clock தான் நான் கிளம்பி வந்தேன் அங்கிருந்து. அப்போ வந்து எடுத்துருக்கலாம். ஸோ நைட்டு விஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. பட் அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு சரி கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கு போகும்போது இதை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு எவ்வளோதான் தூக்கிட்டு போகிறது, பேக் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சங்கட்டம் லேசினஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால வந்து நான் அதை எடுத்துட்டு போகல. அதுக்கப்புறம் சரி இப்போ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனோம். ஸோ ஒரு வேலையாக அங்கே வீட்டு பக்கமாக போனோம். போயிட்டு சரி வரும்போது சரி கேமரா எடுத்து கொடுத்தேன் ஃப்ரெண்டுக்கிட்ட, எடுத்துகிட்டு போகலாமாடா அப்படின்னு கேட்டேன். எடுக்கணும் எடுத்துக்கூடாது போகலாம் சும்மா. சரி நானும் இருட்டு சரி இங்கே தானே போகிறோம், சும்மா வீடியோ எடுத்து செக் பண்ணுவோம், ஆடியோ எப்படி இருக்குது, வீடியோ வந்து எப்படி கிளாரிட்டியாக இருக்கா, லைக் செட்டிங்ஸ் ஏதாச்சும் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம், ஒரு செக்கிங் ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டை இன்னும் காணும், ஆளையே காணும். நான் இன்னும் கொஞ்சம் மசில் மட்டும் பைசப்ஸ் ஏற்றுனா என் நரம்பு பயங்கரமாக தெரியும், 2 கையிலையுமே. இப்போ நரம்பு தெரியுது, ஆனாலும் பைசப்ஸ் வந்து பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. பெருசாக ஆக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுறேன், டயட் வந்து இருக்கணும். ரூம் எடுக்கிறேன் பெங்களூரில். ஸோ இனி வந்து இதை வந்து ஒரு ரேப்பிடோ வீடியோஸ் வந்து போடலாம், ரைடிங் ரேப்பிடோ ரைடு. ஸோ இந்த வண்டியில் ரேப்பிடோ வராது, அது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வரும். ஸோ அதில் வந்து நான் போடலாம். ரூம் எடுத்துட்டோன்னா அங்கே வந்து ஃபுட்டு, நம்ம ப்ரிப்பரேஷனு அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ யூடியூப்பில் கண்டென்ட் வந்து போடலாம். ஏன்னா நியர் டு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துருச்சு. 911 சப்ஸ்கிரைபர் இருக்குது இப்போதைக்கு. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுவோம் அந்த பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு. ஸோ நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அவனும் யூடியூப் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் கோப்ரோ வர ஒரு பேசிக் கேமரா வாங்கினான். நான் வாங்கினா கோப்ரோ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன் கோப்ரோ. வண்டி வாங்கினதுக்கப்புறம் தான் கோப்ரோ வாங்குவேன் சுற்றிட்டு இருந்தேன். வண்டி வாங்கினதுக்கப்புறம் கரெக்டாக வண்டி வாங்குறதுக்கு முன்னாடினாலும் கோப்ரோ ஆர்டர் போட்டு கோப்ரோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வண்டியை எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ டுக் அ ராங் டிசிஷன். கோப்ரோ வாங்குறப்போ தான் டிஜே வாங்கியிருந்தேன், எனக்கு செலவு மிச்சம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ப்ரைஸே 25,000 30K கிட்ட தான் வருது. ஆனால் கோப்ரோ மட்டும் 30K. அந்த அப்புறம் ஆடியோ இது வந்து 4.5K. அதுக்கப்புறம் பேட்ரி வந்து 4.5K. அதுக்கப்புறம் அதுக்கு கன்வெர்ட்டர் வந்து 300. அதுக்கப்புறம் நிறையா ஆக்சசரி கேஜு, அதுக்கப்புறம் நிறையா வாங்கினேன், நிறைய திங்ஸ் வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக கூட சரி மறுபடியும் வ்ளாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ ஆடியோக்கு வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருந்துட்டு கேஸ் அந்த பின்னாடி சைடு கவர் வந்து ஒன்று வாங்கினேன், ஹோல்ஸ் வச்சு ஒன்று வாங்கினேன். அது வந்து ரப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம இது பண்ணிடணும், லைக் டேரெக்டாக. ஏன்னா கேமரா ரொம்ப வெயிட், அது நிறைய ஆக்சசரிஸ் போட்டால் கேமரா வெயிட்டு. அதுக்கப்புறம் சரி அந்த அடாப்டர், ஆடியோ அடாப்டர் வந்து கன்வெர்ட்டர் வந்து நம்ம சைடில் ஒட்டிக்கலாம். ஸோ வெயிட் வந்து முன்னாடி வந்து நம்ம தலையை இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒட்டலாம் சொல்லிட்டு வெல்க்ரோ ஆர்டர் பண்ணி, வெல்க்ரோ தண்ட செலவு தான், எனக்கு தெரியுது தண்ட செலவு தான். அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இல்லை எனக்கு இதுக்கு மேலே வந்து கம்பேட்டபிலிட்டி வேணும், மோர் கம்பேட்டபிலிட்டி. அப்புறம் நான் ரிசர்ச்ன்ட்டு இல்லை, எனக்கு டிஜே பற்றி தெரியும், பட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அதோட யூசேஜ் வந்து அவ்வளோக்கா வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்தேன். டிஜே வச்சு மோட்டோ விளாக் செட்டப்பு, அதுக்கப்புறம் நிறையா செட்டப்ஸ் எல்லாம் பார்த்தேன். செட்டிங்ஸு கேமரா செட்டிங்ஸு, இதில் வந்து டிஜே வந்து சும்மாவே நல்லா தான் இருக்குது, எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனாலும் நான் வந்து இதில் லைக் அவங்க வந்து எல்லாருமே வந்து
என்டி ஃபில்டர் வாங்கி போடுறாங்க. ஸோ நானும் வந்து என்டி ஃபில்டர் வந்து வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 3000 ஆகுது அது. ஸோ வாங்கி போடலாமா வேணாமா டபுள் மைண்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்க்ராட்ச் கார்டு 150 ருபீஸ் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டுட்டு, ஏன்னா ஸ்க்ராட்ச் கார்டு போட்டோன்னா அந்த ஸ்க்ரீன் அந்த லென்ஸு வந்து அடி வாங்காது. அதுக்கப்புறம் முன்னாடியும் டச் ஸ்க்ரீன் அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் பின்னாடி டச் ஸ்க்ரீனுக்கும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஆமாம் சரி, அது ஒரு 135 ருபீஸ் தான் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு மைக்கு வந்து வாங்கணும். ஒரு சின்னதாக மைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கலில் மைக் வாங்கிக்கலாம். அது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரேபிடோ ஓட்டும் போது நம்ம பேசிட்டு விளாக் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஜஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் விளாக் பண்ணிட்டு இது பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதுக்கும் செட்டப்ஸு பழைய ஹெல்மெட் இருக்குது. இந்த ஹெல்மெட்டில் வந்து பண்ணுறது, ஏன்னா இந்த ஹெல்மெட் ரொம்ப ஹெவி. ரொம்ப நேரம் லைக் 6 ஹவர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோன்னா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கழுத்து ஏன்னு தெரியல, இப்போல்லாம் வீக்காக இருக்குது. ராஜன் கேங்ஸ் கழுத்து வீக்காக இருக்காங்க, கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வேண்டாம், நம்ம வந்து இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பழைய ஹெல்மெட் இருக்குது. ஏன்னா ஸ்ப்ளெண்டருக்கு வந்து இந்த ஹெல்மெட் போட்டு சுற்றுருக்கு பின்னாடி வந்து இதில் ஸ்பாய்லர் இருக்குது. அதில் பிரேக்கு போடும்போது வந்து வாயிலே குத்திப்பாங்க. அதனால் அந்த ஸ்ப்ளெண்டர் பழைய ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிங்க. பழசு வந்து ஸ்டட்டு தான், ஆனால் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து நம்மளை மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டாங்களே. எப்பவுமே ஓன் ப்ராடக்ட் எப்பவுமே ஓனர் வந்து மெயின்டைன் பண்ணுறது லெவலே வேறு, மற்றவங்க மெயின்டைன் பண்ணுற லெவலு வேறு. அதனால் அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நான் வேறு ஹெல்மெட் வாங்கலாம் 1500 அதே ரேஞ்சுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம், ஏற்கனவே ஓவர் எக்ஸ்பென்ஸ் அதிகம், அது எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம், அது அப்படியே ஓட்டுவோம். அங்கே ஏற்கனவே என்கிட்ட வந்து பில்லியன் ஹெல்மெட் ஒன்று இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் இப்போதைக்கு பெங்களூரில் வந்து சும்மா ஈவினிங் டைமில் வந்து ரேபிடோ ஓட்டுவேன். அதுக்கும் ஆப்பு வச்சிருச்சு இந்த கிளைமேட்டு. மழை வேறு வருது ஈவினிங், ஆனால் மழை வந்துடுது 6 மணிக்கு. கரெக்டாக 6 மணிக்கு மேலே தான் நான் ஷிஃப்ட் ஆரம்பிப்பேன். ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக மழை வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து மழையில் நனைஞ்சிட்டு ரேபிடோ வந்து ஓட்ட முடியாது, கரெக்டுங்களா? அதனால் ஓட்டவே இல்லை. சரி, இப்போ வந்து டிஜே வாங்கிட்டேன், விளாக்ஸ் வந்து பண்ணலாம். இன்னைக்கு வந்து பெங்களூர் போகிற விளாகும் வந்து நான் பண்ண போகிறேன். நான் வந்து அதில் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி கொடுத்து ஒரு விளாக் மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அம்மா ஸ்பீட் பிரேக்கே தெரியலை, பார்க்கவில்லை. விளாக் மாதிரி எடுக்கலாம், ஒரு இன்ட்ரோ, பேக் டு யூடியூப், பேக் டு இது மாதிரி. அப்புறம் இன்ஸ்டாக்கு கொஞ்சம் கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஏன் வந்து எடுத்துட்டா, இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் வண்டி வச்சுருக்கோம். 4 பேருமே 4 வண்டி வச்சுருக்கோம். அதில் 2 வண்டி ஒரே வண்டி, என்னோடய வண்டி இது டியூக் 250 தான் 2 பேர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து NS 200, இன்னொன்று வந்து 200. 2 200, 2 250. நல்லா இருக்குல்ல? ஆனால் மாடல்ஸ் வந்து வேறு வேறு. ஸோ எடுத்துப்போம், ஒரு மெமரியாக இருக்கும்ல. 4 பேர் 4 வண்டி வச்சுருக்கோம். எப்பவுமே நம்ம ஆசை தான், எனக்குலாம் ஆசை 4 பேர் லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி வச்சு நிறைய பேர் எடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? நம்ம வண்டி வச்சுருக்கோம், நாமளும் ஃப்ரெண்ட்ஸு, நாமளும் 4 பேருமே பெரிய பெரிய வண்டி தான் வச்சுருக்கோம், லைக் அபவ் 200 cc. அதனால் நாம ஒரு வீடியோ எடுத்து வச்சு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து போடுவோம் அப்படின்னு ஒன்று ஆசைப்பட்டேன். அதனால் இன்னைக்கு வந்து அதை எடுக்க போகிறோம். அதுக்காக தான் ஒருத்தன் பாவம் வண்டி நல்லாவே இல்லடா அப்படின்னு சொன்னான். நான் பரவாயில்ல எடுத்துட்டு வாடா, பார்த்துக்கலாம்டா, வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம் வா, 100 ரூபாடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கழுவி வண்டி எடுக்க வந்துட்டேன். ஏன்னா இன்னொருத்தன் வந்து போயிடுவான், கேரளாக்கு போயிடுவான். அப்போ வந்து நம்மளால ஃபோட்டோ எடுக்க முடியாதுல்ல. அவன் வந்து திருப்பி வண்டி எடுத்துட்டு வருவானா இல்லையான்னு தெரியாது. அவன் எடுத்துட்டு வரும்போது நான் வண்டி எடுத்துட்டு வருவானான்னு தெரியாது. இன்னைக்கு இப்போதான் எல்லாருமே வண்டி இருக்கு கையில், எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் லைக் கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னால அதனால நான் வந்து எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வாட்டர் வாஷ் பண்ணிப்போம். இப்போ வந்து படத்துக்கு போகிறோம். படத்துக்கு போயிட்டு வந்து அவன் வண்டி இங்கே பார்க் பண்ணிடுவான், என் வண்டியில் போயிட்டு படத்துக்கு போயிட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோட்டோ ஷூட். மைக்கு வந்து கனெக்ட் பண்ணேன்னா சார்ஜ் போட முடியாது.
சார்ஜ் போட்டேன்னா கனெக்ட் பண்ண முடியாது, மைக்கை கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். ஸோ அது பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு பேட்டரி தான் இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா நான் 20,000க்கு வாங்கினேன் செகண்ட்ஸு, இது வாரண்ட்டி இல்லை, ஆனால் 20,000. சரி என்ன பண்ணுறது, கோப்ரோவில் எல்லாத்தையுமே, கோப்ரோட ஆக்சஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வாங்கினேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி டு டேக் லைக் கிரியேட்டிவாக எடுக்கிறதுக்கு ஆக்சஸ்